சிவப்பிரகாசம் என்கின்ற ஞானசாஸ்திர வகுப்பிலே நாம் இதுவரைக்கும் ஒரு 14 பாடல் பார்த்திருக்கிறோம். இந்த 14 பாடலும் பார்த்தீங்கன்னா பாயிரம் பகுதி உள்ளடக்கிய பாடலாக அமைந்திருக்கிறது. இதில் இறைவனை துதித்தது, அம்பிகை துதித்தது, மகாகணபதியை துதித்தது, முருகனை துதித்தது, இப்படியாக வந்து பிரமாணங்களை சொல்லி பரம்பரையை சொல்லி சுவாமியினுடைய தன்மையை பற்றி பேச இருந்தார். அதில் இறைவனுடைய சக்தி, முதல்ல உலகத்தை பற்றி, நாம் உலக படைப்பை பற்றி பேசும் பொழுது இங்கு முழுமுதற் காரணமாக நின்று கொண்டு செய்வது, அதாவது இங்கு நம்மளை தாங்குவது திருவருள். அதனால் திருவருள் எப்படி இங்கு தொழில்படுகிறது என்பதை இந்த 14வது பாடலிலே நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞான நிறைகிரியை தர அதனை நிமலன் மேவி நாடறிய கருணை திருவுருவமாகி நவீன்று பலகலை நாத விந்துவாதி கூடுமொழி வளர்குடிலை மாயை மேவி கொடுவினை கொள் தனுக்கரண போனபோகம் பீடு பெற நிறுவி அவை ஒடுக்குமேனி பிறங்கிய நிற்கள சகல பெற்றியாமே என்று சாமி நிற்களமாகவும் அதிலிருந்து சகலமாகவும் வரக்கூடிய தன்மை என்ன என்பதை பற்றி பேசியிருந்தார். இதில் சாமி சகலமாக வரும் பொழுது அவர் திருமேனி கொண்டு வருவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அவருடைய திருவருள் என்பதை சொல்லியிருந்தார். அந்த திருவருளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு உலகம் படைப்புக்கும் உட்படுகிறது என்பதை சொல்லியிருந்தார். இப்போ அடுத்த 14வது பாடலில் அந்த நாடறிய கருணை திருவுருவமாகின்னு ஒரு பகுதி வருது இல்லையா? இறைவன் எப்படி திருவுருவம் எடுக்கிறார், ஏன் திருவுருவம் எடுக்க வேண்டும், இதனுடைய காரணம் என்ன, இதை பற்றி நாம் ஆகமம் பேசும். முதல்ல இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா என்கின்ற ஒரு விஷயம் பேசுகின்றோம். பொதுவாக எந்த ஒரு பொருளுக்குமே நாம் சிறப்பியல்பு பொது இயல்புன்னு ஒரு விஷயம் பேசுவோம். சிறப்பியல்பில் எது தன்மையோ அதுதான் அந்த பொருளுக்குரிய உண்மைத்தன்மை. பொது இயல்பில் இருப்பது அது வேறு ஒரு பொருள், வேறு ஒரு காரணத்திற்காக அது எடுத்துக்கொண்ட தன்மை தானே தவிர்த்து நிச்சயமாக அது என்ன இல்லை, உண்மைத்தன்மை இல்லை. இறைவனுக்கு உண்மைத்தன்மைனா என்னது? அது வடிவம் இல்லாத ஒரு தன்மை தான் இல்லையா? ஸோ அதுதான் அவருடைய சிறப்பியல்பு. இந்த சிறப்பியல்பை கொண்டிருக்கக்கூடிய இறைவன் உருவம் எடுக்கிறார் என்றால் என்ன அவசியம் இருக்குது? இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எடுத்தார்னா எதனால் எடுக்க வேண்டும்? முதல்ல உருவம் என்றால் என்ன அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியணும். உருவம் என்றால் இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது தான் உருவம். அப்படி இருக்கும் பொழுது கண்ணுக்கு தெரிந்து விட்டது என்றாலே அது என்னது? பொறிப்புலன்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக ஆகிவிடும். அப்போ அது மாயாகாரியமான பொருள் ஆகிவிடும். அப்போ இறைவன் உருவம் எடுத்தாலும் நிச்சயமாக அது என்னவாக தான் இருக்க முடியும்? அப்போ மாயாகாரியமான பொருளாக தான் இருக்க முடியும் அப்படின்னு ஆகுதா? அப்போ இறைவன் மாயாகாரியமான உருவம் தானே எடுக்கிறார், மாயாகாரியமான உருவம் தான் எடுக்கிறார். இறைவன் உருவம் எடுக்கிறார். உருவம் எடுத்து வரும் பொழுது அந்த வடிவம் என்ன எதனாலே ஆக்கப்பட்ட வடிவம்? சரவண, அருளால ஆக்கப்பட்ட வடிவம். மாயாகாரியமான வடிவம் எப்படி இறைவனுக்கு வரும்? மாயாகாரியமான வடிவம் இறைவனுக்கு எப்படி வரும்? பல வகுப்புகளில் பேசியிருக்கிறோம் நம்ம. அது அடிப்படையான ஒரு விஷயம். அது இறைவனுடைய திருவுருவம் என்பது அருளினாலே ஆக்கப்பட்டது தான். நம்ம நேர்த்தி வகுப்புல கூட குருநாதர் திருமேனியாக வரும்பொழுது கூட பேசியிருந்தாங்க. என்ன சொன்னீங்க நீங்க? நான் அதை பற்றி நம்ம இங்கே பேசவே இல்லை. இங்கே கேட்பது இறைவன் நமக்கு காட்சி கொடுக்க வருகிறார் என்றால் அவருடைய தோற்றம் எதனாலே ஆக்கப்பட்டிருக்கிறது? அருளினாலே தானே. அதை தான் நான் பேசுகிறேன். நான் இல்லையா? இப்போ உங்களை முதல்ல உள்ள நான் கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு வகுப்புக்குள்ள இல்லையா? வகுப்புக்குள்ள கொண்டுறதுக்குள்ளே இப்போ பொண்ணுல கொஞ்சம் வகுப்புக்குள்ள ஃபஸ்ட்டு. அதனால் மாயாகாரியமான உருவம் என்று வரும்பொழுது இறைவன் உருவம் எடுக்கிறார். ஏற்கனவே கருணை திருவுருவாகின்னு 14வது பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்க. கருணையினால என்னது? அது திருவருள் தானே இல்லையா? அப்போ இறைவன் வடிவம் எடுக்கிறார் என்ற பொழுது ஆசங்கை நிகழ்கிறது. எடுக்கிறாங்க, வெளியாட்கள் கேட்குறாங்க, சார் வடிவம்னாலே பொறிப்புலன்களுக்கு உட்பட்டது தானே, அப்போது அது எப்படி நீங்கள் இறைவன் மாயாகாரியத்துக்கு உட்பட்டவர் நீங்கள் சொல்லுகிறீங்களா? ஆமாம் சார், நீங்கள் எல்லாம் இப்போ சொன்னீங்க. அப்போ இல்லையா, இறைவன் மாயைக்கு உட்பட்டவரா? மாயை தொழில்படுத்துவார், அவ்வளோதான் இல்லையா? அவருக்கு உருவம் எடுக்கும்பொழுது மாயை தேவையில்லை. அவருடைய வடிவம் என்பது திருவருள் மயமான வடிவம். அதனால் அவர் அருள் வடிவமாக எப்படி எடுக்கிறார் என்பதை இந்த பாடலில் பேசுகிறார்கள். 15வது பாடல், அதை பார்க்கலாமா? இங்கு இது என்றது கடந்த இயல்பினானும் இரு முதல் நடுவு ஒன்று இலாமையானும் ஓங்கி வளர் ஞானமகன் ஆதலானும் உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும் தாங்கரிய வெறுப்பினோடு விருப்பும் எல்லாம் சார்வறிய தனி முதல்வன் ஆதலானும்
நீங்களரும் உயிர்க்கு உயிராய் நிற்றலானோ நிறுத்திடுவன் நினைந்த உரு நிமலன் தானே என்று சொல்லுகிறார். இறைவன் நினைத்த மாத்திரத்திலே உருவம் கொள்ளுகிறார். முதல்ல இதிலேயே அடிபட்டு போச்சு நம்ம ஒப்பீடு என்பது. இந்த பாடலை நிறைவுக்கு அறி என்னது? நிறுத்திடுவன் நினைந்த உரு நிமலன் தானே என்ன? நிமலன் என்பவர் யார்? சுவாமி. ஏன் அவருக்கு நிமலன்னு பேரு? மலமற்றவர் இல்லை, நின்மலம், மலம் இல்லை, அதனால அவருக்கு நிமலன்னு பேரு. இப்போ அதனாலேயே உருவம் எடுத்தால் அது மலத்தினால தான் எடுக்கப்படுங்கிற கான்செப்ட் இங்கேயே அடிபட்டு போச்சு இந்த பாட்டில். ரெண்டாவது அடுத்தது நினைத்த உரு எடுத்துருவன்னார். இப்போ நம்மளுடைய உருவம் மாயாகாரியமான உருவம், நம்மளால நினைத்த ஊர் எடுக்க முடியுமா? நினைத்தவர் எடுக்க முடியாது. அப்போ நினைத்தவர் எடுக்கக்கூடியவன் அந்த மாயைக்கு உட்படாதவன் என்றதெல்லாம் நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. அப்போ ஈங்கீது என்றது கடந்த இயல்பினாலும் இது ஈங்கு இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு, இது அது அது அங்க இருக்கு, இது இங்க இருக்கு. சாமியோட உருவம் எங்க இருக்கு? அங்க இருக்கு, இங்க இருக்கு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டக்கூடிய தன்மை இறைவனுடைய உருவத்துக்கு கிடையாது. சார் இப்போ கோயிலில் சாமி எங்கே வந்துட்டு இப்போதான் அந்த தெருவில் திரும்பிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது மாகேஸ்வர மூர்த்தம், அது தத்துவத்துக்கு உட்பட்ட வடிவம். அது நாம் இங்கே பேசுவது இறைவன் பிரத்யட்சமாக வரும் பொழுது அவருடைய வடிவம் என்ன என்பதை பற்றி பேசுகிறோம். விளக்கம் போடுறீங்களா? இப்போ அர்ச்சா திருமேனிகளை நம்ம சுவாமியாக தான் பார்க்கணும், அது வேறுபாடு இல்லை. ஆனாலும் சுவாமி பிரத்யட்சமாக வருகிறார், நேரடியாக வந்து தோன்றுகிறார்னா அந்த இடத்துல அவருடைய வடிவம் எப்பேற்பட்ட வடிவம் என்பதை தான் இங்கே பேசுகிறோம். சரிதானே? ஸோ அந்த வடிவத்தை இது என்று நம்ம சுட்டி காட்ட இயலாது. ஏன்னா நம்ம இங்கே ஒரு பொருள் இருந்தால் தானே நம்மளால் சுட்டி காமிக்க முடியும். ஸோ அவர் நினைத்த மாத்திரத்தில் சங்கல்பம் மாதிரி தோற்றி நமக்கு காட்டுகிறார். அப்படிங்கும் பொழுது நமக்கு ஞானமயமாகத்தான் என்று காண்போம். ஞானம் என்பது எப்பொழுது நாம் இறைவனை பார்க்கும் பொழுது கிடைக்கிறதோ அப்போவே நமக்கு திரிபுடியற்ற நிலை வந்துவிடும் சிவதரிசனம் வரும் பொழுது. ஸோ சிவதரிசனம் அப்போ போயிடுச்சுன்னா திரும்ப அதிர்ஷ்டம் திரும்பிடுவாங்க. அதை பார்க்குறோம். நம்ம சிவதரிசனம் வாய்க்கப்பட்டவர்கள்லாம் நம்ம பார்க்குறோம், நம்ம புராணங்களில் பார்க்குறோம். ஸோ சிவதரிசனம் வாய்க்கும் பொழுது அவர்களுக்கு வேறு சிந்தனை இல்லாமல் பெருமானை நினைத்து கொண்டிருப்பார். சுவாமி தரிசனம் கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னாக்க திரும்ப பழையபடி ஆகிடுவாங்க. முக்திக்கு உதாரணம் கிடையாது இங்கே. விளக்கப்படுத்துங்களா? இன்கேஸ் சுவாமி இங்கே வருகிறார் நமக்குன்னா அப்போ சிவதரிசனம் நிகழும் பொழுது அந்த உயிரானது அப்போ திரிபுடியற்ற நிலையில் இருந்து கொண்டு தான் இறைவனை பார்க்கும். இப்போ அதுக்கு சுட்டி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஏன்னா தான் ஒரு பொருள் இருப்பதாகவோ அதுக்கு அறிவு வராது, உலகம் ஒன்று இருப்பதாக தோன்றாது, இறைவனையே அனுபவித்து கொண்டு அந்த ஒரு வினாடி நேரத்தில் இருக்கும். அப்படி சுவாமி பிரத்யட்சமாக ஆயிருக்கார் அப்படின்னாக்க அப்போ அது சுட்டி அறியக்கூடிய அறிவு அதற்கு இல்லை, வராது. ஸோ அதனாலே அவர் என்னது இங்கு இது என்றது கடந்த இயல்பு. இது இறைவனுக்குரிய சிறப்புத்தன்மை. இது பொதுத்தன்மையிலையும் வருகிறது. அவருடைய உருவங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா சுட்டி அறிய முடியாத தன்மை. அவர் மனித கோலத்திலே வந்திருந்தாலும் கூட இப்போ நம்ம புராணங்களில் பார்க்குறோம். நம்முடைய பெரிய புராணத்தில் சிறுத்தொண்டர் நாயனாருடைய வீட்டுக்கு சுவாமி கண்டாத ஒரு பசிவேட்டை உடையாரை போல் கண்டாரே திருத்தொண்டர் மனைவினவி கடிது வந்தார் அப்படின்னு அவர் மாநில ரூபம் கொண்டு வந்ததாக பார்க்கிறோம். அதே மாதிரி வந்தியம்மைக்காக பெற்று திருவிழாடர் புராணத்தில் அநேக இடங்களில் சுவாமி மனித கோலத்தில் வந்திருக்காருன்னு பார்க்குறோம். அந்த கோலத்தில் வந்தாலும் கூட நம்ம அப்போ கூட அவரை மாயாகாரியமான திருமேனி என்று நாம் பார்க்கக்கூடாது. அப்போ கூட அது என்னது தான் அருள் திருமேனி. அதுதான் சொல்லுகிறார்கள். ஈறு முதல் நடு ஒன்று இலாமையான முடிவில்லாதவன் பெருமான். அதனால அவருடைய பெருமை அது ஏனைய பொருள்களாகிய பாசத்துக்கும் பசுவுக்கும் இல்லை, அது பதிக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த இரண்டு பொருட்களுக்கு உட்பட்ட தன்மை அவரிடத்தில் இல்லைன்னாரு. ஓங்கி வளர் ஞானமயன் ஆதலான். இப்போ தான் சொன்னோம், சுவாமினாலே அவர் என்னது தான் ஞானம்னா சுவாமியா திருவருளா? ஞானம்னா சுவாமியா திருவருளா? திருவருளா எப்படி? நியாயம்னா சுவாமி. வெரி குட், வெரி குட். ஞானம் ஞேயம் ஞாது என்று. நேயம்னா சுவாமி, ஞானம்னா திருவருளை குறிக்கும். ஞானமயன்னா திருவருள் மயமாகவே இருக்கிறவன், கருணை வடிவமானவன். கருணையே அவனுடைய ஒரே வெளிப்பாடு. அதனால உண்மை பிறர்க்கு அறிவறிய உரிமையானும். யாருமே அவரை பற்றின முழுமையான அறிவை தெரிந்து கொள்ள முடியாது. இன்னதுதான் சுவாமியோடைய தன்மை என்பது யாருக்கும் புரியாது. அதில் நம்ம நாயன்மார்களே பாடும்பொழுது அதில் சொல்லியிருக்கிறார்கள். அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிறேன், என்றும் தான் நொம்புதான் உருவம் என்பார்க்கு என் உரைக்கேன் அப்படின்னு அம்மையாரே கேட்குறாங்க. அவனுடைய தன்மை என்ன என்பதை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாலைக்கு அப்பாலை என்கின்றாளா அப்புறம் சாமி சொல்லிடுறார். அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே சொல்ல முடியாதுங்கிறார். ஸோ அதனால் போக்கு வரவில்லா புண்ணியன் அப்படின்னாங்க. போக்கு வரவும் இல்லாத எப்படி இருக்க முடியும் ஒரு பொருள்? அது கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஸோ அதனால் அது எப்பொழுதுமே உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானம். அவருடைய தன்மை என்னது? இதுதான் சிறப்பு இயல்பு, இதுதாங்கிறத நம்ம வச்சுக்கிறோம். 8 அப்படிங்கிறத நாம் ஒரு வரையறை வைத்துக்கொள்கிறோம். ஆகமம் சொன்னதுனால
கருணை அப்படிங்கிறத நம்ம 8ஆக பிரித்துக் கொள்கிறோம். ஆனால் அது மட்டும்தான் அவருடைய குணங்களா? அதுக்கு மேலே இருக்காதான்னு நிச்சயமாக இருக்கும், நமக்கு தெரியாது. சரிதானே? இப்போ சுஜாதான்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட அந்த இது சம்திங் ஒன்று ஆனந்தவனில் எழுதிட்டு இருந்தார். அவர் புக்காக வந்திருக்கிறது. அதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவர் முதல்ல 4 திசைன்னு சொல்கிறாங்க, அப்புறம் 8 திசைன்னு சொல்கிறாங்க, சில பேர் 10 திசைன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய திசை எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் சொன்னார், திசை என்பது மொத்தம் 360 அப்படின்னார். ஆமாம் தானே? இப்போ என்னை சுற்றி எத்தனை டைரக்ஷன் இருக்கு? 360. அதுக்குள்ளே இன்னும் போனீங்கன்னா என்ன அதிகமாகலாம். ஆமாம் தானே? 1 டிகிரிக்கு 2000 டிகிரிக்கு இடையில போனால் எத்தனை டிகிரி அது உள்ளே இருக்கும்? எத்தனை திசை என்ன முடியும்? அதனால் 4ங்கிறது நம்ம வரையறைக்கு வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் சொல்லி முடிக்க முடியுதா? இந்த மாயாகாரியமான ஒரு பொருள்லையே நம்மளால சொல்லி முடிக்க முடியாத தன்மை இருக்குன்னா இறைவனுடைய தன்மை எவ்வளோ பெருசு இருக்கும்? இருக்க முடியுங்களா சொல்கிறது உங்களுக்கு? அதனால் அப்போது உண்மை பிறருக்கு அறிவறிய ஒருமையானும் தாங்கறிய வெறுப்பினோடு விருப்பு எல்லாம் சார்வறிய தனி முதல்வன் அதலானும். விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவன் சுவாமின்னு சொல்லுகிறோம். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடுமை இல்லைன்னாரு. அதனால் வேண்டுதல் என்பது சுவாமிகிட்ட கிடையாது. வேண்டுதல்னா அவருக்கு எந்த விருப்பமும் இல்லை, யாரும் எதுவும் விருப்பமும் கிடையாது. நம்மை போல் அப்படி கிடையாது. நமக்கு பிடிச்சவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுக்கொள்வோம், பிடிக்கலைன்னா வெறுத்து ஒதுக்குவோம் அவங்கள பார்த்து நம்ம, இல்லையா? ஸோ அதனால் வெறுப்புங்கிற சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாரு பாருங்க, தாங்கறிய வெறுப்பு. அப்போ ஒருத்தவங்க மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது? எப்பொழுதுமே வெறுப்பினை காண்பிக்கக்கூடாது. அது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாதுங்கிறது வித்தியா நம்முடைய சுப்ரகாந்த் சொல்லுகிறது. அது போடும்போது தாங்கறிய வெறுப்புன்னர். விரும்புவது வெறுப்பு, இது ரெண்டும் நம்மளுடைய ஒரு லிமிட்டில் வச்சுக்கணும் என்றைக்குமே. ஒருத்தவங்க மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒருத்தவங்க எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப காண்பித்து கொண்டு தான் இருக்கக்கூடாது. எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும், எல்லாரையும் நம்ம சமமாக நடத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி வெறுத்தோம் அப்படின்னாக்கா அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க. தாங்கறிய வெறுப்பு. வெறுப்பினோட விருப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாரு? தாங்கறிய வெறுப்பு. தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த வெறுப்புக்கு உட்படுவர்களுக்கு எப்பொழுது என்ன, அவருக்கு நம்மளை இப்படி பண்ணுறாங்களே, நம்மளை இப்படி அலட்சியம் பண்ணுறாங்களே அப்படிங்கும்போது அதோடைய கஷ்டம் என்ன? ஸோ அதை சொல்லுகிறார். தாங்கறிய வெறுப்பினுடைய விருப்பம் எல்லாம் சார்பு, அதெல்லாம் சென்ற அவரை பற்றாது. விருப்பு வெறுப்பும் எல்லாமே உயிருடைய குணங்கள் தான். உயிருக்கு தான் விருப்பு வெறுப்பும் இருக்கிறது. உயிருக்கு இச்சைப்பட குணம் இருக்குது, குணம் இருக்குது. இச்சை இருந்தாலும் இச்சை மட்டுமே பட்டு கொண்டிருக்காது. அது அதே சமயத்தில் என்ன பண்ணும்? அதனுடைய பேரல் ஆக்ஷனாக எதை அதிகமாக விரும்பும் பொழுது மற்றதெல்லாம் அதுக்கு என்ன ஆகும்? வெறுக்குத்தன்மையுடைய ஒன்று. நம்ம அதிகமாக ஒரு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்னாலே நமக்கு மற்றதெல்லாம் என்ன தோணும்? வெறுப்பாக தோன்றும். இறைவனுக்கு அப்படி ஏன் இல்லை? இறைவனுக்கு தானே இச்சா சக்தி இருக்குது, அவருக்கு ஏன் அந்த வெறுப்புன்னு ஒன்று இல்லை? சொல்லுங்க பாப்பா. யாரும் இல்லை, சரி, அது என்ன வேற எப்படி சொல்லலாம்? இறைவனுக்கு அறிவு இச்சை செயல் அவருக்கு அவரோடது தான் அது, அதனால் அவருக்குரியது, அவரோடது தான் அது. பாதிப்பு சாமியோடைய இச்சையுண்டு. சாமிக்கு இச்சைங்கிறது நம்ம முக்தி கொடுக்கணுங்கிற விருப்பம் தான். ஸோ அவருக்கு விருப்பம், நமக்கு இச்சை இருக்குது, அதே சமயத்தில் விருப்பம் வருது நமக்கு. இப்போ சாமிக்கு இச்சை இருக்குது, அவருக்கு வெறுப்பு வராதுக்கான காரணம் என்ன? அதுதான் கேட்குற கேள்வி சரியாக போடுதா இல்லையா? ஏன் வெறுப்பு வரல அவருக்கு? சரி, இந்த பாட்டில் எனக்கு பிடிக்கும், இந்த கை எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்றது என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ இந்த பாட்டில் எனக்கு பிடிக்குங்க, வெரி குட், அதை தான் சொல்ல வந்தேன். வெரி குட், புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ எனக்குள்ளதான் எல்லாமே இருக்கு, நான் இதில் எதை வெறுக்க முடியும், எதை விரும்ப முடியும்? இப்போ சுவாமியோட வியாபாரத்துக்குள்ள தானே எல்லாமே இருக்கு. இப்போ அவர் எப்படி விரும்ப முடியும், எதை வெறுக்க முடியும்? அவர் எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கு. இப்போ இந்த பாட்டில் எனக்கு பிடிக்குது சார், பிடிக்கல சார், இது எல்லாம் வெளிப்பட்டது. அதனால இதை பிடிச்சாகணும், இல்லை பிடிக்காம இருந்தாலும் ரெண்டுத்துல ஒன்று தான் நடந்தாகணும் இங்கே இப்போ நமக்கு. ஆனால் சாமிக்கு அப்படி இல்லையா? இதுதான் நமக்கு உள்ள விருப்பத்துக்கும் அவருக்குள்ள விருப்பத்துக்கும் வித்தியாசம். நமக்கு விருப்பமும் இருக்கு, அதே சமயத்தில் வெறுப்பும் உண்டாகுது. ஏன்? இங்கே விரும்புறது நம்மளிருந்து வெளியானது தான், வெறுக்கிறது நம்மளிருந்து வெளியான ஒரு பொருள் தான். சாமி விரும்பினாலும் வெறுத்தாலும் எல்லாமே அவருக்குள்ளதான். அதனால அவருக்கு வெறுப்புன்னு ஒன்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிதானே? ஸோ அதனால அங்கே தாங்கறிய வெறுப்பினோட விருப்பம் எல்லாம் சார்பு அறிய, அவரிடத்து அது அந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் சென்று சேராது. தனி முதல்வன் ஆதலானும்,
இதெல்லாமே பாருங்க உங்களுடைய 8 குணங்களை தான் அதில் விரிக்கப்பட்டிருக்கு. சாமியோட 8 குணம் தான் அதில் விரிக்கப்பட்டிருக்கு. தனி முதல்வன் ஆதலானும் அவர் தான் தனி முதல்வனுக்கு என்ன சொல்லுவீங்க குணத்தில் பேர்? ஃபர்ஸ்ட் தன்வயத்தன் ஆதல். தன்வயத்தன் அவர் தான் அவருக்கு வசமானவர் இல்லையா? அவருக்கு மேலே யாரும் ஒருத்தர் அவர் கட்டுப்படுத்துறது கிடையாது. அதான் அவருடைய தன்மை. தனி முதல்வன் ஆதலானும் நீங்கள் அரும் உயிர்க்கு உயிராய் நிற்றலானும். எவ்வளோ அற்புதமான வார்த்தை போட்டுருக்காரு பாருங்க. நீங்கள் அரும் தன்னிடத்திலிருந்து எப்பொழுதும் நீங்காததாகிய உயிரினர். ஆமாம் தானே? கேவல நிலையில் நம்ம இருந்தாலும் எங்கே தான் இருக்கிறோம்ப்பா? சாமிக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்படியும் சகல நிலையில் இருந்தாலும் எங்கே தான் இருக்கிறோம்ப்பா? சாமிக்குள்ளே தான் இருக்கிறோம். ஒரே வீடு தான். நம்ம என்ன பண்ணுறோம்? வாசல்லே கிடக்கிறோம், அவ்வளோதான். உள்ளே போனால் சொகுசான ஒரு அறை இருக்குது, நல்லா ஏசி போட்டு வச்சுருக்காங்க, நல்லா பஞ்சனை மெத்தை இருக்குது, நல்லா கை நீட்டுற இடத்துல பால் பழம் எல்லாம் இருக்குது, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிக்கிட்டு அங்கேயே பக்கத்துலேயே அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் இருக்குது. எல்லாம் அதை இருந்துக்கிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதை விட்டுவிட்டு வாசல்லையே கிடச்சிட்டு கொசுக்கடியில் கிடக்கிறது மாதிரி தான் நம்ம வேலை அப்போம் இல்லையா? உள்ளுக்குள்ளேயே எங்கே இருந்தாலும் நம்ம எங்கே தான் இருப்போம், கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ நம்ம ஹாலில் இருக்க மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கலாம். அப்போது ஹாலில் படுத்துருக்கிற மாதிரி இல்லையா? எப்போ நமக்குன்னு பர்சனலைஸ்டான ஒரு பிளேஸ்க்கு எப்போ போகிறோம்? ஸோ அதுதான் முக்தி. இதுதான் உதாரணம் அதுக்கு. அதனால் நீங்கள் அரும்னா நீங்க முடியாததாகிய உயிர் இறைவனிடத்தில் எப்பொழுதும் நீங்காது. அப்படி இல்லைன்னா மலத்தில் நீங்காது. இதை எப்படி சொன்னது? சிவஞான போதம். சிவஞான போதம் வகுப்புக்கு யாராவது வரீங்க இங்கே? ஐயா உடனே சிரிக்கிறாரு. நான் எப்பொழுதும் பதில் சொல்ல மாட்டேங்க, கவலைப்படாது கேட்குறாரு. சாமி கிட்ட நீங்காது இருக்கும், அப்படி இல்லைன்னா மலத்துக்கிட்ட நீங்காது இருக்கும். வெரி குட், வெரி குட். இருதிறன் அறிவுள்ளது உயிர் அப்படின்னு விஞ்ஞான போதம் பேசுகிறது. சென்ற 8ஆம் சூத்திரமா 7ஆம் சூத்திரம் என்ன சொன்னேன்? அவங்க செகண்ட் இதா? அதனால நீங்க கம்மியா இருக்கீங்களா? செகண்ட் இது சொல்லலாம், நீங்க சொல்லிடலாம், கவலைப்படாதீங்க. நீங்கள் உயிர்க்கு உயிராய் நிற்றலாடும் நிறுத்திடுவன் நினைந்த ஊரு நிமலன் தானே. இறைவன் நினைந்த உருவை நிமித்துகின்றான். ஸோ இது சுவாமி உருவெடுக்கிறாருன்னு பொழுது இதுக்கான சில ஆசங்கைகள் வருகிறது. இந்த ஆசங்கைகளை சித்தியாரில் நம்முடைய அருணந்தி பெருமானார் பேசியிருக்கிறாங்க. அப்போது இறைவன் உருவம் எடுக்கிறார் என்னும் பொழுது அதில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வரலாம், கஷ்டங்கள், அதாவது ஆசங்கைகள் நிகழ்வு சந்தேகங்கள் வருங்கிறதுக்கு சில பாடல்கள் தொடர்ந்து போத்திருக்கார். அதில் நன்னியிடும் உருவம் எண்ணின் நமக்குள்ள உருவம் போல பண்ணிட ஒருவன் வேண்டும். சித்தியார் இந்த புத்தகம் யாரை வச்சிருக்கீங்களா? இதான் சொல்கிறேன். 48 நினைக்கிறேன். சித்தியாரில் 48. சித்தியாரில் 48 ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த புத்தகம் உபயோகம் உள்ளதா இருக்க? நன்னியிடும் எத்தனைங்க? 59 சித்தியார் சுபக்கத்தில் 59வது பாட்டு. இந்த புத்தகத்தை 169ஆம் பக்கத்தில் இருக்கு. இதில் பேசுகிறார், நன்னியிடும் உருவம் எண்ணில் சிவபெருமான் உருவம் எடுக்கிறார் அப்படின்னு வந்துட்டுனால என்ன ஆயிடுதாமா? நமக்குள்ள உருவம் போல. இதை நம்ம தொடக்கத்தில் சொன்னது. நம்மளோட உருவமோ மாயாகாரியம்னு அப்படி இருந்தா ஏன் இவ்வளோ பேர் வரல? மணி 10 11 ஆகும்போது இன்னும் செகண்ட் இயர் யாருமே வரல. இவ்வளோ ஸ்ட்ரென்த்தா? அட்டெண்டன்ஸ் போட்டால் மட்டும் என்ன ஆகும்? எத்தனை பேர் இருக்காங்க? 2 5 6 7 8 9 10 11 12 15 பேர் தான் இருக்காங்க. மொத்தம் எவ்வளோ பேர்? 42 பேரா? 50 பேரா? இப்போ நீங்களாம் கொஸ்டின் பண்ண மாட்டீங்களா? வரவே வர மாட்டாங்க. சில பேர் வகுப்புக்கே வர மாட்டாங்க. நான் பரிச்சை எழுதுனா உங்களுக்குலாம் அது உரிமையெல்லாம் கிடையாது, கேட்க முடியல யார்ட்டையும்.
உங்களுக்கு வகுப்பு நடந்து எத்தனை நாள் ஆகுது? செகண்ட் இயர் வகுப்பு நடந்தது, போன வாரம் வகுப்பு நடக்குது. 15 நாள் கழிச்சு தானே கூப்பிடுறோம். இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சொன்னோம்னாக்கா உடனே நான் கோவப்படுறேன், சண்டை போடுறேன், திட்டுறேங்கிறது. எதுக்கு பாடம்? மற்றவங்களுக்கு எதுக்கு பாடமே நடத்த மாட்டோம், பாடமும் கவனிக்க மாட்டோம், நாங்கள் வரவும் மாட்டோம். ஆனால் பரீட்சை மட்டும் எழுதணும், சர்டிஃபிகேட் வாங்கணும். அன்றைக்கி பரீட்சை வச்சா மட்டும் 55 பேர் இங்கே உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கி எல்லாத்துக்கும் என்னமோ போங்க. சாமியை ஏமாத்தினா அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் சாமியை ஏமாத்துற கதை. நம்ம சும்மா உள்ளே வந்ததுக்கு பிறகு நம்ம கிளாஸுக்கு வர மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், அவர் எனக்கு பிடிக்கல, இவர் எனக்கு பிடிக்கல, நான் வந்து போக மாட்டேன், இது பண்ண மாட்டேன், படிக்க மாட்டேன், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாக்க சாமியை ஏமாத்துற கதை தான். ஒன்றுமே அதில் பண்ண முடியாது, யார் வருத்தப்பட்டும் ஒன்றுமே கிடையாது. அதனால் நன்னியிடம் உருவம் பண்ணில் நமக்குள்ள உருவம் போல பண்ணிட ஒருவன் வேண்டும். அப்போ நமக்குள்ள உருவத்தை யார் செஞ்சு கொடுத்தா? நம்மளை பொறுத்த பிரம்மதேவர் செஞ்சு கொடுத்தார் இல்லையா, சுவாமி செஞ்சு கொடுத்தார் இல்லையா. ஸோ அப்போ உருவம் எடுத்தார் அப்படின்னா உருவத்தை யாரை செஞ்சு கொடுத்தது தானே உலக அடிப்படை இயல்பு இல்லையா. அப்போது அடிப்படை இயல்புப்படி ஒருத்தர் செஞ்சு கொடுத்ததுபடி இப்போ சுவாமிக்கு யாராவது செஞ்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேள்வி வருகிறது. இது அடிப்படை உலகத்தை வச்சு அந்த ஆசனங்க நம்மளை தெளிவுபடுத்துறதுக்காக வித்தியார்பாட்டு. அப்போ இச்சையேல் பலரும் இச்சை கண்ணிய உருவம் கொள்ளே யாம்பெரும் கடவுள் தானும் எண்ணிய யோக சித்தர் போல உரு இசைப்பன் தானே. நம்மளை போல இல்லை, நம்மளுடைய விருப்பத்திற்கேற்ப நம்ம உடம்புலாம் வருவதில்லை. யோக சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நினைத்த மாத்திரத்தில் நினைத்த ஒரு கொள்வார்கள் இல்லையா. அதுபோல் அவங்க அனிமாதி சக்தி வச்சுருப்பாங்க கையில். அதனால் குறைந்துருது, பெருசாக வருது, மறைஞ்சு போகிறது, லேசாக வருது, கனமாக வருது, கூடு விட்டு கூடு பாயறது, இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க நினைத்த மாத்திரத்தில் நினைத்து சாதி கொடுக்குறாரு இல்லையா, யோக சித்தர் போல் உரு இசைப்பன் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன காமிக்கிறாங்க, நம்ம உருவம்னா நம்ம உருவம் போல இல்லை, நமக்கு செஞ்சு கொடுத்தது நமக்கு வந்து உருவத்தை பிரம்மதேவர் செஞ்சு கொடுத்தாருன்னு பார்க்குறோம். பிரம்மதேவர் இந்த உடம்பு படைச்சு கொடுத்து யார் நமக்கு? பிரம்மா. அப்போ பிரம்மா படைச்சு கொடுத்துருக்காருக்கும் பொழுது பிரம்மா சாமிக்கு படைச்சு கொடுத்தாரா? ஏன்னா அவரும் உருவம் எடுக்கிறாருன்னு சொல்கிறீங்களே. அப்படிங்கும் பொழுது அப்படி கிடையாது. இப்போ சித்தர்கள் எல்லாம் நினச்ச மாத்திரம் நினைத்த உருவத்தை எடுக்கிறாங்களே, அப்போ பிரம்மாவை படைச்சு கொடுத்தாரு அவங்களுக்கு. அவங்களுடைய சக்தி படி தானே அவங்க மாற்றினாங்க. ஸோ அதனால் அது போல் சுவாமி எடுத்துப்பாரு, உதாரணம் காமிச்சார். உடனே அடுத்த கேள்வி வருது, அப்போது யோக சித்தர்களில் ஒருத்தர் சிவன் ஒத்துக்கோ அப்படிங்கிற. நம்ம ஆட்கள் ஆல்ரெடி அதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ இல்லையா. மகா யோகி ஆதி யோகி நின்றுப்பான் பார்த்தீங்கன்னா. சிவருமான்னா யோகி, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாருங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் வாழ்ந்து அவர் யோகியாக மாறிவிட்டார் அப்படிம்பாங்க இல்லையா. வித்தக யோக சித்தர் வேண்டொரு கொள்ளுமா போல் உத்தமன் கொள்வன் எண்ணில் அவர்களில் ஒருவன் ஆவன் இல்லையா. அத்தகையவர்களெல்லாம் ஆக்குவது அருளால் ஆங்கு வைத்தது மாயை எண்ணில் வடிவெல்லாம் மாயையாமே அப்படின்னாரு. இப்போ நீ விஷயம் புரியாமல் பேசுகிறாய். அந்த சித்தர்கள் எல்லாம் உருவத்தை மாற்றிக்கொள்கிறார்கள்னா அது அவர்களுடைய தன்னிச்சையினால் விருப்பத்திற்கேற்ப மாறுகிறது. ஆனால் விருப்பத்திற்கேற்ப மாறக்கூடிய தவம் அவர்களிடத்தில் இருக்குது. தவத்திற்கேற்ப பலனை கொடுப்பது சிவபெருமான். அதனால இறைவனுடைய ஆக்ஞையினால தான் அவர்கள் வேண்டிய ஒரு உருவத்தை பெற்றுக் கொள்கிறார்களே தவிர்த்து அதனால் சித்தர்கள் தானாகவே பண்ணி கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனால் சித்தர்கள் ஒருவன் சிவபெருமான் அல்ல. அவங்க சித்தர்களுக்கே அருளை கொடுக்கறது யாரு? சிவபெருமான் தான் என்று காட்டுகிறார். அதனால் மாயையினாலே உருவம் இல்லை என்று சொல்கிறதுக்காக மாயை தான் வளத்தை பற்றி வருவது ஒரு வடிவமாகும். ஆய ஆணவமாகன்ற அறிவோடு தொழிலையாருக்கும் நாயகன் எல்லா ஞான தொழில் முதல் நன்னலாலே காயமும் மாயை என்று காண்பது சக்தி தன்னால் அப்படின்னாரு. மாயையினாலே அவருக்கு உருவம் கிடையாது. எதனால தானா? சக்தி தானேன்னாரு. அதோடு கூட 65வது பாட்டுக்கு போயிடுங்க அப்படியே கையோட திருப்பி பின்னாடி பக்கத்தில் குறித்ததொன்று ஆக மாட்டா குறைவிலன் ஆதலானும் நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடை நிலைமையானும் வெறுப்போடு விருப்புதன்பால் மேவுதல் இலாமையானும் நிறுத்திடும் நினைந்தமேனி நின்மலன் அருளினாலே. இந்த பாட்டு எக்ஸாக்டாக அப்படியே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவபிரகாச பாட்டு இல்லையா. இதுலேயும் வருது இல்லையா, தாங்கரிய வெறுப்பினோட விருப்பம் எல்லாம் சார்வரிய தனிமுதல்வன் ஆதலானும் இல்லையா. இங்கேயும் அதே மாதிரி வருது பாருங்க. ஆதலானும் குறித்ததொன்று ஆக மாட்டா குறைவிலன் ஆதலானும் நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடை நிலைமையானும் வெறுப்போடு விருப்புதன்பால் மேவுதல் இலாமையானும். அதான் சார்வரிய விளக்கம் புரியுதுங்களா. ஒரே கருத்து அப்படி 2 பாடலில் வருது பாருங்க. அப்போது சார்வரிய தனிமுதல்வன் ஆதலானும் நீங்களும் உயிருக்கு உயிராய் நிற்றலானும் நிறுத்திடுவன் நினைந்த ஒரு நிமலன் தானே. இங்கே நிறைத்திடும் நினைந்த மணி நிமலன் அருளின் ஆளேன்னு சுவாமி. அப்போ எதனாலே வடிவம் எடுக்கிறார்? அருளாலே வடிவம் எடுக்கிறார். அப்போ உங்கள்கிட்ட வந்து யாரும் கேட்க மாட்டாங்க சாமி எப்படி சார் வடிவம் எடுக்கிறார் அப்படின்னா. சிவபெருமான் வருவார், சிவபெருமான் உருவம் இருக்க வந்து நிற்கிறாரா, அப்போனா அவர் மாயக்காரின் உடம்பு உடையவரா அப்படின்னு நம்மள்ட்ட யாரும் வந்து போய் கேட்க மாட்டாங்க. கேட்கப்படுத்தீங்களா? ஆனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எதற்காக? நாளை பின்ன நான் கேட்பேன் உங்களெல்லாம் இல்லையா.
இல்லையா? அதுக்காக தான் இப்போ உட்காந்து இந்த பாட்டு இப்போ சித்தியாருக்கு போகணும் என்ன அவசியம் இருக்குது? இப்போ சித்தியார் புத்தகத்தை எடுத்து நடத்தி கொடுக்கணும் உங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? இல்லை, இந்த பாட்டை படித்து முடித்தோம், அது முடிச்சோமா, இன்றைக்கே வர 25 பாட்டு நடத்துகிறோமா, போய்கிட்டே இருக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் நான் வரலைன்னா எனக்கு ஜாலி தான், நான் ஊரில் இருப்பேன் இல்லையா? எதுக்கு எனக்கிட்ட வார வந்துக்கிட்டு இதுக்கு நடத்திக்கிட்டு அதனால் நம்ம பயன்படுத்தணும், அதுக்காகத்தான். அப்போது 16வது பாட்டு, அடுத்த பாட்டுக்கு போகலாமா? அடுத்த பாட்டு இப்போ கீழே சொன்ன பாட்டு சுவாமியுடைய சொரூப லட்சணத்தை பற்றி பேசுனது. சுவாமி உண்மை இயல்பு சிறப்பு இயல்புல எப்படி இருப்பார், அவருடைய தன்மை என்ன என்பதை பேசு. அப்புறம் தடஸ்த கோலம் வடிவம் எடுக்கிறார் எனும் பொழுது, வடிவம் எடுத்துட்டார் அப்படின்னாலே உலகம் உண்டாக ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். உலகம் உண்டாயிடுச்சு அப்படிங்கும்பொழுது இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, ஒரு எப்படி இங்கே உலகத்தில் தோன்றுகிறார் சுவாமி என்பது இந்த பாடலில் பேசுகிறார். உலகம் எலாமா, உலகலாமா, உலகம் எலாமா, உலகம் எலாம், உலகம் எல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உளதாகி நின்று அளவில் ஒடுங்கும் ஒடுங்கும் பின்னோ மலம் அதனால் உல ஆகும் உருவம் மாறி வருவது போவது செல்வது ஆதலானும் அளவில் அசேதன மாயை ஆதலானும் அணுக்கள் உரு அடையும் அறிவிலாமையானும் நிலவு தொழில் மருவியிடு உரு நிற்றலானும் நிற்று எவையும் அளித்தவன் நிமலன் தானே என்று சொல்லுகிறார். இந்த பாட்டு மாதிரி இருக்கக்கூடிய வேற ஏதாவது பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வருதா? இந்த பாட்டு முதல்ல புரிஞ்சுதா, படிச்சதுல இருக்காது? என்ன சொல்றார்? உலகெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றுன்னார், ஒருவன் ஒருத்தி ஒன்றுன்னார். அவன் அவள் அது, வெரி குட் வெரி குட் வெரி குட். அவன் அவள் அது, அது எந்த நோட்டில் பேசப்பட்டிருக்கு? சிவஞான போதத்தில் பேசப்பட்டிருக்கு. வெரி குட் வெரி குட். என்ன அது மொதல் பாட்டதில் மொதவரி என்னதில்? அவன் அவள் அது எனும் மூவினமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்து உலதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். அந்த வரியை தான் அதை அப்படியே அதில் பேசுகிற எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவங்க எல்லாரும் வழிநூல் தானே பண்ணுறாரு இவர். வழிநூல் அதாவது சிவஞான போதத்துக்கு வழிநூல் சித்தியார், அதுக்கு புடைநூலாக நாம் சொல்லுவது என்ன, சார்பு நூலாக சொல்லுவது சிவபிரகாஷ். ஏது சார்பு நூல்னு சொன்னோம்? ஏன் சார்பு நூல்னு சொன்னோம்? இவருக்கு கருத்து சேர்த்தணும். வெரி குட் வெரி குட் வெரி குட், சரிதான். மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்களான்னு பார்த்தேன். மற்றவங்க நம்ம குனிந்த தலை நிமிராமல் இருக்காங்க. இப்போ தான் கருமமே கண்ணாயினார் எழுதிட்டு இருக்காங்க என்னமோ முக்கியமாக. உயில் கீழே எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதனால் உலகத்தை பார்த்தா எப்படி இருக்குது? உலகம் பார்த்தோன்னே முதல்ல ரெண்டு மயமாக தெரியும். எப்படி தெரியும்? உலகம் வெரி குட். ஒன்று சடமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா உயிருடைய பொருளாக இருக்கும். அப்படி தானே? இந்த ரூமில் இப்போ என்னென்ன பொருள் இருக்குது? மொத்தம் 2 பொருள் தான் இருக்குது. உயிருடைய பொருட்களாக நாம் இருக்கிறோம். அடுத்தது மற்றது சடமாக உயிரற்ற பொருட்கள் இருக்குது. இந்த ரூம்லேயே பூச்சி புழு பள்ளி எல்லாம் கரப்பாம்பூச்சி எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ அவைகள்லாம் என்னது? உயிருள்ள பொருள்கள் தான். அதே சமயத்தில் அதனுடைய உடம்பு, நம்முடைய உடம்புலாம் உயிரற்ற பொருள். இந்த அலமேரா, இந்த ரூமு, இந்த தரை, இந்த டேபிள் சேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி தான் தெரியுது? உயிரற்ற பொருளாக இருக்குது. அப்போ உலகத்தை பார்த்தா மொத்தம் 2 மயமாக தான் முதல்ல தெரியும். ஒன்று சரம் அசரம் என்று இதை சொல்லுவாங்க இல்லையா? சாவில் சராசரங்கள் எல்லாம் தத்தம் துணையோடும் ஒளிய கண்டார்னார் அப்பர் சாமி பார்த்ததை நமக்கு சேக்காடு சாமி சொன்னாங்க. நிற்பனவும் சரிப்பனவும் சைவமயாம்னு இதெல்லாம் சேக்காடு சாமி சொன்னாங்க. இப்போ இப்படி 2 மயமாக இருக்கக்கூடியதாகிய இந்த விஷயத்தை 3ஆக நாம் பார்ப்போம். இந்த உயிரில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணு 2 பார்ப்போம். அடுத்தது இல்லையா? உயிர்களில் ஆண் பெண் அப்படி 2 வகை தனிப்பகுதி படுத்து. அப்புறம் அதுன்னு அந்த சடப்பொருள் திரும்ப அகைன் அது அதுவாகவே நிற்கும். அதனால் அதுதான் அவன் அவள் அது எனும் மூவினைமையின் உலகம் அப்படின்னு சொன்னார். அப்போது இந்த உலகமானது 3 தன்மையோடு இருக்கிறது. 3 தன்மைத்தோடு என்னன்னு பார்த்தா தோற்றிய திதியே ஒடுங்கி அப்படின்னு, தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்து உலகம்னார். தோற்றம் சிதம் ஒடுக்கம், தோற்றம் சிதம் சங்காரம் என்று இதை சொல்லுகின்றோம். இப்போ உலகம் ஒரு பக்கம் அழிந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நேற்று இருந்தது இங்கே, நேற்று இந்த போன வார வகுப்பில் இங்கே ஒரு டேபிள் இருந்தது, இந்த வார வகுப்பில் இந்த டேபிள் இல்லை. இப்போ வேறு டேபிள் போடுறா பார்த்தீங்களா இல்லையா? இல்லை, இங்கே எந்த டேபிள் இல்லாமல் போயிட்டு இருப்போம். எங்கே போனதுன்னு தெரில, காணும். சரி, இதுதான் சங்காரம். சங்காரம்னா இல்லாமல் போயிட்டு தான், அது வேற எங்கேயும் போயிட்டு போகுது இல்லை. இந்த இடத்துலேருந்து அவர் இல்லாமல் போயிட்டார்.
இல்லையா? கொஞ்ச நாளாக அவர் ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் அவர் கொண்டு வந்து இங்கே வச்சாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லை, இங்கே காணும். இப்படி தான் நம்ம தோற்றம் சங்காரத்தை உலகத்தில் பார்க்குறது இல்லையா? ஒரு கட்டத்தில் உலகத்தில் ஒரு இருந்து கொண்டே இப்போ ஒரு 50 ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக இது உஸ்மான் ரோடு எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் கூரை கொட்டாயாக இருந்திருக்கும் இல்லையா? இப்படி தானே இருந்திருக்கும். அதிகபட்சம் வேணா சும்மா சுண்ணாம்பு காரை போட்டு கட்டியிருப்பாங்க. பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே எல்லாம் கூரை கொட்டாயாக தான் இருந்திருக்கும். இன்றைக்கு அந்த உஸ்மான் ரோடு அப்படியே தான் இருக்குது. இந்த 2 பக்கம் மாட மாளிகை கூட கோபுரம்லாம் வந்துருச்சு இல்லையா? அப்போது அன்றைக்கு இருந்ததுலாம் இப்போ இல்லை. அன்றைக்கு இருந்தது அன்றைக்கே இல்லாமல் போணுதா? கொஞ்ச நாள் இருந்துச்சு, அப்புறம் இல்லாமல் போயிட்டு இப்போ கட்டிருக்காங்களே மாட மாளிகை கூட கோபுரம் அப்படின்லாம், இதெல்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போது இந்த தோற்றம் சிதம் சங்காரம் என்பது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம உடம்பு முதல்ல நம்ம பிறந்தனைக்கு எப்படி இருந்தோம்? இவ்வளோ பெருசாக இருந்தோம். இவ்வளோ இடத்துக்கு வச்சுக்கணும். இப்போ அவர் தானே நம்ம இல்லையா? 1990 வருஷம் நான் பிறந்தேன், பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி. அன்னைக்கு பிறந்த ஆள் தானே நான் அன்னைக்கு இருக்கேன். அது ஒன்றும் மாற்றம் இல்லையே. ஆனால் அன்னைக்கு இருந்த உடம்பு எங்கே இப்போ நான் வேறு மாதிரி இருக்கேனே. அன்னைக்கு பிறந்தவர் இன்னைக்கு வேறு மாதிரி இருக்காரு. அந்த உடம்பு இல்லாமல் போயிட்டுது. ஸோ அதனால் அந்த உடம்பு பிறந்த அன்னைக்கு இல்லாமல் போனதா? அவர் இருந்தார். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி அது மாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் தோற்றம் சிதம் சங்காரம் அப்படின்னு 3 தொழிலாக இந்த உலகத்தில் காட்டப்படுகிறது. தோற்றம் சிதம் சங்காரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 3த்தையும் செய்வது என்பது தானாக நடக்காது. செய்பவன் ஒருவன் வேண்டும் என்று ஒரு கொள்கை வருகிறது அடுத்தது. ஏன்னா இந்த உலகத்தில் சடம் தானாக இயங்காது இல்லையா? அப்போ இயக்குபவன் ஒருவன் வேண்டும் என்ற பொழுது 3 இயக்குனர்கள் இருக்காங்க. அதுக்கு 3 டைரக்டர்ஸ் இல்லையா? பிரம்மா, மகாவிஷ்ணு, சிவபெருமான் 3 பேர் இருக்காங்க. சார் இப்போ இந்த 3 பேரில் யார் சார் ஃபஸ்ட் பெரிய டைரக்டர்? யார் வருது? அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கு 2 பேரும் இல்லையா? அந்த பெரிய டைரக்டர் யார் அப்படின்னா, அந்த பெரிய டைரக்டர் தான் என்ன பண்ணுவார்? மீதிக்கு 2 பேரும் வேணா டிஸ்மிஸ் பண்ணிவிடுவார். அவங்க வேலையை முடிஞ்சதுன்னா நீ ஒழுங்காக வேலை பார்க்குற கொண்டா நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? அந்த வேலையை வரும் பார்ப்பார். அந்தளவுக்கு ஒரு வல்லமை இருக்கணும். அவங்க 2 பேரும் அப்பாயின்ட் பண்ணுறது யார் தான்? அந்த பெரிய டைரக்டர் தான் இருப்பார். சரிதானே? அதனால் அவங்க 2 பேரையும் சங்காரத்தின் போது ஒடுக்கி மீளவும் தனியாக இருப்பது யார் தான்? இந்த பெருமான் தான். அதனால் சங்காரகர்த்தாகவே முதல். அதனால தான் ஒடுங்கி இருக்கு. உலகம் ஒடுங்கி எல்லாம் போட்டுது, அப்படியே எல்லாம் போயிட்டுதா இருக்கு. சித்தத்து அயர்வொழி காரியம் அழியும். காரணம் என்னது? நிற்குமா? என்ன வாசல் அடிக்குமா? உள்ள அடிக்குமா? வெளில அடிக்குமா? காரணம் கிடக்கும். இதான் பாட்டு, சித்தியார் பாட்டு. சித்தத்து அயர்வொழி காரியம் அழியும், காரணம் கிடக்கும். சார் இல்லையா? அதனால அப்படி அது கிடக்கும் பொழுது காரியமாக்கிய உலகம் எங்க இருக்கும்? உலகம் அழிஞ்சு போச்சுன்னா காரியமாக இருந்த உலகம் எங்கே போயிடும்? போ சாமிக்குள்ளே ஒடுங்கிடுமா? மாயக்குள்ள ஒடுங்குமா? எப்படி மாயக்குள்ள ஒடுங்குது? உலகம் இப்போ அழிஞ்சு போச்சு. உலகத்தன்மை எங்கே நிற்கிது? இப்போ அதான் நீ சொன்னதுதான். இங்கேருந்து எப்போதான் வரும் பதில்? இந்த பகுதிகளில் இருந்து சாமிக்குள்ள ஒடுங்காது, மாயையிலே சென்று ஒடுங்கும். மாயை என்பது காரணப்பொருள், அதிலிருந்து உலகமாக காரிய பொருள். காரியம் ஒடுங்கி காரணத்துக்குள்ளே சென்று விடும். சூக்ஷமான நிலையில் இருக்கும். நான் சரியாக தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறது. நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். எப்பொழுதுமே எல்லா கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கீங்க ரெகுலராக, எல்லாம் உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சவங்களே சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன இருக்கு? அவள் வேற அவளும் வரணும்ல, எல்லாரும் வரணும்ல. இது விவேக் டயலாக். இது விவேக் இப்போ தெரிஞ்சுக்கிட்டே இதில் என்ன இருக்குது? புதுசாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சிவபிரகாசம் வகுப்பு நீங்கள் நடத்தி முடிச்சாருன்னா அன்றைக்கி மூடுறது தான் வகுப்பு. அதோட அடுத்து என்ன சிவபிரகாசம் வகுப்பு வைக்கிறாரோ அன்றைக்கி தான் வரணும். இந்த புத்தகத்தை தேடணும். அன்றைக்கி தான் இந்தமாரி இருந்தால் என்னைக்கு தேடுறது, என்னைக்கு படிக்கிறது? என்னம்மா அதனால் இதெல்லாம் சிவபிரகாசம் வகுப்பு இல்லை. இது பண்டு காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடத்துறது இதெல்லாம்
காரணம் காரியம் இதில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 1ஆம் ஆண்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ கிட்டத்தட்ட 3ஆம் ஆண்டுக்கு போக போகிறீங்க. அடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிடுவீங்க. சைவ சித்தாந்த ஃப்ளவர் அப்படின்னு போட்டுருவீங்க. நாங்கள் மட்டும் இப்படியே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறோம். சரி, அதனால ஒருவனோடு ஒருத்தி, இதுதான் இப்போ சொன்ன விஷயம் தான். அது ஒன்றென்று, அது அவன் அவள் அதுன்னாரு. இதையே நமக்கு சித்தியாராத்தில் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றுனார். அதுதான் இவர் பயன்படுத்தியிருக்கார். சித்தியாரில் இதே சூத்திர விளக்கம் எப்படி இருக்கும்? ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் மறுமுறை வந்து என்று போவதும் அதனாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் இருமாகி மறுவிடும் அனாதி முத்து திரு மணி நின்றே. இதான் சூத்திரம். இது நூற்பா. இது சித்தியாருக்குள்ள நூற்பா. அதாவது இந்த அவனவள் அது என்னும் மூவினைமே அந்த சூத்திரத்துக்குள்ள சித்தியார் நூற்பா தான் இப்போ நான் சொன்னது. ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம்ங்கிறது சித்தியார் எத்தனாவது பாட்டு சொல்லணுமா உங்களுக்கு? இப்போ அது வந்து இது எத்தனாவது பாட்டாக இருக்கும்? 21வது பாட்டாக இருக்கும் சித்தியாரில். 21 தானே? கரெக்டாக சொன்ன பார்த்தீங்களா இல்லையா? எப்படி சொல்லியிருப்பேன் சொல்லுங்க அப்போ யாராவது. முதல் சூத்திரம்னா முதல் பாட்டை தானே இருக்கணும். முதல் சூத்திரம்னா முதல் பாட்டு தானே இருக்கணும். எப்படி நான் 21வது பாட்டு இருக்கணும் கரெக்டாக சொன்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாள் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தின வச்சு நீங்கள் ரைட். கிட்டத்தட்ட ஐயா அந்த பக்கம் போயிட்டார், பிடிச்சிட்டார். இந்த பக்கம்லாம் பிடிக்காம இருக்காங்க. அளவை இல்லையா? முதல் 20 பாட்டு என்னது? இங்கே அளவையை பற்றி பேசும் சித்தியாரில். ஸ்ட்ரக்சர், நூலோட ஸ்ட்ரக்சர் நம்ம உள்ள வரல பாருங்க. இன்னும் சித்தியார் படிச்சிங்களான்னு படிக்கல. சித்தியார் உங்களுக்கு எந்த வருஷம் பாடம்? 3வது வருஷம் பாடமா? ஸோ அதனால் உங்களை கேள்வி கேட்க முடியாது. தார்மீக உரிமை இல்லை எனக்கு. இப்போ இல்லை நடத்தாத எப்படி தான் கேட்க முடியல. அப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நடத்து எப்படி எடுக்கிறதுரா? அதனால சித்தியார் உங்களுக்கு அளவையில் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்திருக்கோம். அதை வச்சு ஐயா சொல்றாங்க, பிடிச்சிட்டாங்க. பிரமாணவியல் என்ன சண்டை? முதல் 20 பாட்டு அளவையல். அப்போ தொடங்கினோடனே முதல் சூத்திரம் இல்லையா? ஐயா இப்போ நூல் போட்டு கொடுத்தாங்க இல்லையா? ஒருவனோடு ஒருத்தி ஆரம்பிக்கிறது, அதில் தான் முதல் சூத்திரம். அதனால 21வது பாட்டு எப்படி நிற்கிது பாருங்க நூல் வந்து மனசுக்குள்ள. இப்போ எனக்கு என்ன தனியாக இங்கேருந்து கொடுத்தாங்களா உங்களைய? அதை நம்ம பயிற்சி பண்ணுறதுல தான் இருக்குது. அந்த விஷயம் சிந்தனைக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. அதனால் அப்போது அந்த பாட்டு தான் இப்போ நம்ம சொன்னது. அதனுடைய விரிவு தான் இப்போ சொல்லுகிறார்கள். 16வது பாட்டு உலகெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று. அப்போ சித்தியாரில் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டதோ அதே அந்த சிவஞான பிரகாசலையும் பயன்படுத்தியிருக்காரு. உளதாகி அப்பனா ஸ்திதம், நின்று ஸ்திதம், ஒடுங்கு சங்காரம், பின்னும் மலம் அதனால் உலா ஆகும். இதுதான் ஒடுங்கி மலத்து உள்ளதாம். அதுதான் இந்த வரைக்கும் சொல்கிறார். சங்காரத்தில் உயிர்கள்லாம் என்ன பண்ணோம்? மாயைக்குள்ளே ஒடுங்கி உயிர்களும் இருக்கும், மாயைக்குள்ளே போய் இருக்கும். அது பின்னாடி ஒரு பாட்டில் விளக்கமாக சொல்கிறார். அதனால் மலம் அதனால் ஆகும், உருவம் மாறி வருவது போவது செல்வது ஆதலானும் போக்குவரவு உடையது இது உயிர் இல்லையா? திரும்ப இங்கே வரும், கீழே வரும், அப்புறம் திரும்பி போகும். சங்காரத்திலேருந்து பிறவிக்கு வரும், பிறவிலேருந்து திரும்ப சங்காரத்துக்கு போகும். இந்த பிறவிக்கு வந்ததுக்கு பிறகு பிறவிலேருந்து திரும்ப என்ன பண்ணுவோம்? எங்கே போயிட்டு வரோம்? பிறவிக்கு வந்ததுக்கு பிறகு உயிருக்கு என்ன போக்குவரவு இருக்கு? பிறவிக்கு வந்ததுக்கு பிறகு உயிருக்கு இருக்கக்கூடிய போக்குவரவுகள் என்னென்ன? சொர்க்க நரகம். நீங்கள் என்கிட்ட சொன்னாலே ஆமான்னு சொல்லிடுவான். அங்கே கன்ஃபார்ம் பண்ணுறியா உங்களுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது சரின்னா சரிதான், ஆமாம் சார் ஆமாம் நீங்கள் சொன்னால் ஆமான்னு அவங்கள்ட்ட வந்துடுவேன். நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரியா? நீங்கள் சொன்ன ஆன்சர் சரியாக இருந்தாலும் நான் ஏன் அதை டவுட் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்குறேன்னா அது அடுத்தவங்க சொல்லணும், அப்படி சிந்திக்கணுங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. அங்கேயே ஓகே பண்ணிட்டேன்னா ஆமாம் அவங்க சொன்னது தான்ட்டு போயிடுவாங்க. உங்க முயற்சியே இல்லாமல் போயிடும் இல்லையா? அதனால தான் உங்களோட ஆன்சரை நான் அப்படியே நிலுவையில் வச்சுருக்கேன், கொஞ்சம் வெயிட்டிங்கில் போட்டு வச்சு அப்புறம் ஓகே தான். அது ஓகேங்கிறத நான் கொடுக்குற ஆக்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அது தெரியாமலாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் பண்ணுறதில்ல. அதனால்
பூதனா சரீரம் போனால் புரியற்ற ரூபந்தானே நாதனார் ஆணை வைக்க யாதனா சரீரமாகி நரகோடு சொர்க்கம் சேர்ந்து நாதனார் ஆணை வைக்க இன்ப துன்பங்கள் எய்தி தீதிலா அணுவாய் யோனி சேர்ந்திடும் ஜீவன் எல்லாம். இந்த பாட்டு தான் உயிர்கள் போக்குவரவுக்குரியதாகிய ஆதார பாட்டு. உயிர்கள் எல்லாம் சொர்க்க நரகத்துக்கு போவோம், திரும்ப இந்த உலகத்துக்கு வரும், திரும்ப சொர்க்க நரகத்துக்கு போகும், உலகத்துக்கு வரும், அப்புறம் திரும்ப ஒரு நல்வழிப்பட்டுதுன்னா புத்திக்கு போவோம், சாலோக சாமீப சாரூபங்களுக்கு போகும். அதெல்லாம் என்ன முக்தி? பதமுக்தி. வெரி குட், பதமுக்தி. அந்த முக்திக்கு போயிட்டு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுன்னா பரமுக்திக்கு போய்ட்டோம். பரமுக்தி போயிட்டா போக்குவரவு கிடையாது. ஆமாம் தானே? பரமுக்திக்கு போயிட்டா போக்குவரவு இல்லை. பதமுக்தியில் தான் போக்குவரவு உண்டு. அதனால் போக்குவரவுன்னா கைலாசத்துக்கு போனாலும் என்ன உண்டு? இங்கே வரவு உண்டு. ஸோ அதனால் அங்கே சொல்லுகிறார், வருவது போவது செல்வது அதலானும் அளவில் அசேதன மாயை ஆதலானும். அதனால் அளவில் அசேதனம், அளவில் அசேதனம். என்ன சொல்ல வரார்? உலகத்தை நடத்துறது யார் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல போறார். கடைசி பாட்டு எப்படி நிறைவாகுது? அழித்தவன், அழித்தவன். இந்த பாட்டு எப்படி நிறைவாகுது? அழித்தவன் நிமலன் தானே. என்னத்தை அழிச்சார்? வாழ்க்கையை அழிச்சிருக்கிறார். இந்த வாழ்க்கையை அவர் தான் கொடுத்துக்காரு சாமி. இப்போ இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணம் சுவாமின்னு ஏன் சொல்லணும்? அது மாயையாக இருக்கக்கூடாதா? அது ஆணவ மலமாக இருக்கக்கூடாதா? அது கண்ம மலமாக இருக்கக்கூடாதா? ஏன்னா இருக்கிறவங்க எல்லாரும் தான் இருக்காங்க. 4-5 பேர் இருக்காங்க இல்லையா? இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க நம்மகிட்ட? கேள்வி புரியலையா? 3 பொருள். வெரி குட், வெரி குட். காரியத்தில் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும். அதுதான் தெரிஞ்சு கரெக்டாக சொல்லாத பாருங்க. நமக்கு என்ன கேட்குறேன்னு புரியாமல் குழப்பிட்டீங்க. ஐயா கரெக்டாக 3 பொருள் சொல்லாத பாருங்க. மொத்தம் இருக்கிறது எத்தனை பொருள்? 3 பொருள். பிரித்து சொன்னால் 5 பொருள். 5 அதான் 5-6 பேர். 4-5 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன். இந்த 4-5 பேரில் அறிவுடையவர்கள் யார் யார்? அறிவுடையவர்கள் யார் யாருன்னு கேட்டேன். பதி அப்படின்னீங்க. கேட்கும் பொழுதே கேள்வி அறிவுடையவர்கள் இன்னும் பன்மையில் கேட்குற. அப்புறம் நீங்கள் பதி பசு பாசம்ங்கிறீங்க. பதியும் பசும் தான் இல்லையா? அறிவுடையவர்கள் பதியும் பசு. இதில் உலகத்தில் வாழ்றது யாரு? பசு தான் இல்லையா? உலகத்தில் வாழக்கூடியதாகிய உயிர்கள் இவர்களை இந்த உலகத்தில் வாழ வச்சது யாராக இருக்கலாம்? மிச்சம் இருக்கிற 5 பேரில் மிச்சம் இருக்கிற 4 பேரில் யாரை வேணாலும் இருக்கலாம். இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாம். வாங்க இருக்கலாம். அந்த 4 பேரில் சிவபெருமான் தான் பதி தான் அப்படிங்கிறது தான் சாதிக்கிறது அந்த பாட்டு. சார் ஏன் சார் ஆணவ மலம் இல்லை அப்படின்னு சொல்லணும்ல? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? ஏன் சார் மாயை இல்லை? ஏன் சார் கண்மம் இல்லை? இவங்கெல்லாம் ஏன் உயிரை தொழில்படுத்தலை? சொல்லுங்க பார்ப்போம். ஜடம், ஜடம் அதான் ஆன்சரா? ஜடங்கிறத ஆன்சரா? என்ன சார் இன்னைக்கு இவ்வளோ ஒரு டைட்டாக போயிட்டு இருக்கு கிளாஸிக்கிறீங்களா? ஆணவம் கண்மம் மாயை இது 3 ஏன் உயிரை தொழில்படுத்தலை? நான் இவங்க ஏன் தொழில்படுத்தலைன்னு கேட்குறேன். வெரி குட். சடம், சடம், சடம் அறிவற்றது எல்லாம் சரிதான். சடம் அது என்ன பண்ணாது? உலகத்தை நடத்துறதுக்குரிய சக்தி இல்லை. சரிதானே? அதனால அளவில் அசேதனம் மாயை ஆதலானும். இந்த வரைக்கும் அதான் அர்த்தம். மாயை என்ன? அறிவற்றதுன்னு சொல்றாரு. சார் இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? உங்களுக்குலாம் இப்போ மாயை அறிவற்றதுன்னு தெரியுமா தெரியாது? சரி, அப்புறம் ஏன் விடை சொல்லலை? அதனால தான் உங்களை கேட்டேன். மாயை அறிவற்றது, அதனால உலகத்தை நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் அளவில்னா அது தானாக எந்த விஷயத்துக்கும் அளவுப்படாது. ஏன்னா அவரே யார் பண்ணணும்? ஒருத்தர் தொழில்படுத்தணும். மாயே ஒருத்தர் தொழில்படுத்த வேண்டியிருக்கு. அவரே தானாக உலகமாக விரிவாரா? இந்த உலகம் மாயை தான். உலகம் அப்படியே தானாக ஒரு மாயை இப்படியே விரிஞ்சிட்டாரா? இல்லை, அவரை யார் பண்ணா? சாமி தான் உலகமாக ஆக்கினார். அதனால அளவில் அசேதன மாயை ஆதலானும் அணுக்கள் உரு அடையும் அறிவில் அமையினாலும். உயிரெல்லாம் உருவத்தை தானாக எடுத்துக்கொண்டதா? வினைக்கேற்ப எடுத்துக்கொண்டதா? சாமி சாமி எடுப்பாரா? சாமி கொடுப்பார். சரி, வினைக்கு ஏற்ப சாமி கொடுப்பார் உயிர்களுக்கெல்லாம். அப்போ உயிருக்கு தானாவே இடத்தை தேர்ந்தெடுக்கும் இல்லை பாட்டிருக்கு இல்லையா? அதுக்கு பாட்டிருக்கு, பிரமாணம் இருக்கு. ஓஹோ ஓஹோ கிக்கு ஏறுது இந்த படத்தில். அதான் தானே சொல்றாரு. இனத்தை தேர்ந்தெடுக்கும் முகத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை.
தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை அப்படின்னு பாட்டாங்களா? சரி, அது மாதிரி ஏன் இல்லை நமக்கு உயிருக்கு? அப்படி சக்தியே இல்லை உயிருக்கு. ஏன்னா ஒரு தொடக்கத்திலேயே ஆணவ மனத்தில் கட்டுண்டு கிடக்கிறாரு, இப்போவும் ஆணவ மனத்தில் கட்டுண்டு கிடக்கிறாரு. சார் இப்போதான் எனக்கு அறிவு இருக்கே சார், நல்ல நினைச்செல்லாம் செஞ்சுக்கலாம்னா முடியலையே, முடியல. சுத்தத்தில் சாமியோட அடி திருவடியில் இருப்போம், அப்படி முடியாது. அதனால ஒரு அடையும் அறிவிலாமையானும் நிலவு தொழில் மருதியுரு நிற்றலானும், நிலவு தொழில் மருதியுரு நிற்றலானும். அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினை சம்பந்தமான வாழ்க்கை தொழில் உருவம், அதிலேயே உயிர் மருதி இருக்கிறதுனாலும் இவரை அவர் செயல்படுத்தினாலும் நின்றியவையும் அளித்தவன், எல்லாவற்றையும் அப்பாற்பட்டு நின்று கொண்டு அதனால பாதிக்கப்படாமல் நின்று கொண்டு அளித்தது யாராமா? நிமலன் தானே என்று சுவாமி தான் செய்தார் இந்த உலகத்தை என்று சொல்லுகிறார். இதுதான் பாட்டு. விளங்குதா? அடுத்த பாட்டு போலாமா? என்னங்கய்யா? அசேதனம், அசேதனம் அறிவற்றது. அதான் அளவில் அசேதனம் மாயை ஆதலானும். அதான் இப்ப சொன்ன மாய்க்கு அறிவு இல்லை, அது தானா செயல்படாது. அது உலகத்துக்கு காரணமா நின்னாலும் கூட அது தானா என்னவாது? தொழிலாகாது. அதுக்கு அந்த சக்தி இல்லை. அதனால செய்தது யாரு தான்? சுவாமி தான் என்று சொல்கிறார். உலகத்தை உண்டு பண்ணிருக்கார். ஆமா, அதான் சொன்னேன். தடச லட்சம்னாலே உலகம் உண்டாயிட்டுன்னு அர்த்தம். அடுத்தது 17வது பாட்டு. இந்த பாட்டு புரியலையா? உள்முக சிந்தனை நம்மகிட்ட கம்மியாயிட்டு, அதான் வேற ஒன்றும் இல்லை. நம்மகிட்ட இருக்கு, நம்மகிட்ட நாலேஜ் இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்கு, இது சார்ந்த விஷயங்கள் இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்றது இல்லை, உள்முகமா என்ன இது என்ன இது என்ன நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டு பண்ணணும் உள்ள மனசுக்குள்ள. இது பதி, இது பசு, இது பாசம், இது இப்படித்தான் இருக்கும், இதனாலதான் அவர் உண்டாகிறார், இதனால அவர் ஒடுங்குறார் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரஸை நீங்க உள்ள கொண்டு வரணும். அதான் உள்முக சிந்தனை. நீங்களே ஒரு பெர்சனா உங்களுக்குள்ள ரெண்டா இருக்கணும், உங்களுக்குள்ள நீங்க பேசணும். இதுக்கான விடை என்ன, இதுக்கான கேள்வி என்ன, இதுக்கான ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டக்கு 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 டக்குன்னு சொல்லி டக்குன்னு வெளில முடியாதுன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லிடுவீங்க. இப்போ நான் மட்டும் என்ன பண்ணுவேன், நான் ஒரு பாட்டை படிக்கும்போது என்ன பண்ணுறேன், இதுதான் இது அதுதான் அதுதான் நான் புரிந்து கொண்டு தானே பாடம் நடத்துகிறேன். ஸோ அதுதான் உள்முக சிந்தனை. உள்முக சிந்தனை இல்லாததுக்கு காரணம் நாம் வெளிமுக சிந்தனை அதிகப்படுத்தி விட்டோம். நமக்கு தேடலும் தாக்கமும் அறிவும் வெளி சார்ந்த பொருட்கள்ல அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆமாம் தானே? அதனால உள்ள போக சிந்தனை பருப்பொருள்லையே நமக்கு கவனம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்கே வகுப்புக்கு வரோம், வகுப்புக்கு வந்தாக்க நமக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு சூழல் கிடைக்குது, நல்ல அன்பர்கள் இனிய அன்பர்களோடு கூட இருக்கிறோம். இவர்களோடு அமர்ந்து கொண்டு பேசுவதற்கு சந்தோஷமாக இருப்பதுக்கு, அவங்கள பற்றி இவங்கள்ட்ட பேசுறதுக்கு, இவங்கள பற்றி அவங்கள்ட்ட பேசுறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டாயிடுச்சு நமக்கு. இல்ல இல்ல நான் உண்மை தானே சொல்றேன். இல்லையா இப்ப நான் சொன்ன எதுவுமே நடக்கலையா இங்க? இப்போ இது எல்லாமே இங்க வந்ததுனால தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு நம்ம முதல்ல இங்கே வரும்பொழுது உங்களுக்கு யாருமே அறிமுகம் இருந்திருக்காது. ஒரு 1வது சேர்த்து புது ஸ்கூலுக்கு வந்த மாதிரி நம்ம இருந்திருப்போம். இப்போ நமக்கான ஒரு இடம் மாதிரி நம்ம வந்தாலும் இங்கே வந்தாலே ஒரு ஃபீல் ஃப்ரீயாக ஒரு பேசுறது என்ன, ஜாலியாக இருக்கிறது என்ன, என்ஜாய் பண்ணுறது என்ன, சிரிக்கிறது என்ன, பாடுறது என்ன, ஆடுறது என்ன, காஃபி குடிக்கிறது எல்லாம் பண்ணுறோம். எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறோம். இல்லை ஆனாலும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னது? இந்த கல்விக்காக தான் நம்ம இங்கே வந்தோம். நம்முடைய சிந்தனை இப்போ இது எல்லாம் நான் இல்லை தப்புன்னு நான் சொல்லலைங்க. இது எல்லாமே வேணும் தான். 10 பேர் கூடணும்னா இங்கே இது எல்லாமே இருக்குதுன்னு தெரியும், அதை என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். அந்த யூனிட்டி இல்லைன்னா சந்தோஷமாக இருக்காது. அதே சமயத்தில் எதில் இருக்கணும், இந்த காரியத்திலையும் கண்ணா இருக்க வேண்டும். அப்போ இந்த உள்முக சிந்தனை நமக்கு இப்போ வர என்ன ஆகிடும், நம்மளுடைய நிலையத்துக்கு வந்தோனால வாரத்துக்கு ஒரு நாள் வகுப்பு இருக்கும். வகுப்பு போனால் நம்ம வெளிவட்டார வாழ்க்கையிலேருந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நமக்கு ஃபீல் ஃப்ரீயாக இங்கே வந்து உட்காந்துக்கலாம். நம்ம வெளிநாமம் வர்றது இல்லை. இங்கே வந்தாக்க வேலை டென்ஷனோ, ஃபேமிலி டென்ஷனோ, வேறு பிரச்சனைகளோ எதுவும் நமக்கு இங்கே ஞாபகம் வரும். இங்கே வந்தோமா, சந்தோஷமாக கதை கேட்டோமா, ஜாலியாக சிரிச்சோமா, போனோமா அப்படின்னு ஒரு
இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன். நான் உங்களை புகழெல்லாம் திட்டலாம் ஒன்றும் இல்லை, நான் இருக்கிற ஸ்ட்ரக்சரை சொல்கிறேன். தோழமை தொட்டல் தான். வெரி ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் வரும்பொழுது இந்த சிந்தனை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த யூனிட் அப்போ கிடையாது உங்கள்கிட்ட. வந்தால் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், தெரியணும், அந்த எண்ணங்கள் அதிகமாக இருந்தது. இப்போ யூனிட்டி உண்டானதுனால ஸோ உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், இங்கே வந்தால் நமக்கு ஒரு ஜாலி டைம், சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற சிந்தனை மேலோங்கிட்டுதுன்னு சொல்கிறேன். அது தப்புன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லலைண்ணா, விளங்க போகிறது நான் சொல்கிறது. இது இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா இது ஒரு வெறும் என்ன சொல்கிறது, வெறும் ஆமாம் வெறும் சாதத்தை மட்டும் திங்க வேண்டியதானே நம்ம. அதுக்கே கொஞ்சம் குழம்புன்னு ஊற்றணும். வேறு நம்ம சாப்பிட்றது என்னது, நம்முடைய மெயின் ஃபுட்டு என்ன, சோறு தான். சோறை மட்டும் தின்ட்டு போயிட வேண்டியது. அதுக்கே ஒரு தொட்டுக்க வேணும், ஒரு குழம்பு வேணும், அதை அழகாக தாளித்து பொரிச்சு வறுத்து கொட்டி இதெல்லாம் செஞ்சு தான் சாப்பிட்றோம். ஸோ அதனால் இது எல்லாமே நமக்கு வேணும். ஆக வெறும் குழம்பு வச்சு சாப்பிட முடியுமா? வெறும் சாம்பார் ஒரு லிட்டர் குடிச்சிட்டு இன்னைக்கு பாத்ரூம்லேயே இருக்க வேண்டியதான் இல்லையா? ஸோ அதனால் இங்கே மெயின் டிஷ் என்னது, இதுதான். ஸோ இது இந்த உள்முக சிந்தனை உங்களுக்கு கம்மியாயிட்டுது. அதனால தான் கேள்விகளுக்கு விடை வர மாட்டேது. இதே ஃபர்ஸ்ட் இயர் கேட்டால் வரும், ஃபர்ஸ்ட் இயரில் வரும். ஏன்னா அவங்க அடுத்த வருஷம் அவங்களுக்கு வராது. ஏன்னா அதையும் நம்ம சொல்லிடுறோம். அப்போ நாம என்ன பண்ணிக்க வேண்டும், நம்ம என்ன பண்ணினாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எப்படி இதை என்ஜாய்மெண்ட் பண்ணாலும், என்ன பண்ணாலும் இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம கண்ணாக இருக்க வேண்டும். அதான் உள்முக சிந்தனைங்கிறேன். இது ரொம்ப முக்கியம். இதில் இருந்துக்கணும். அந்த ஃபஸ்ட்டு கிரேடு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் எல்லாம் ஜாலியாக இருப்பான், சிரிப்பான். அது ரொம்ப காலம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றுமே செய்யாத மாதிரி இருக்கும். அப்படியே நல்ல பிள்ளையாக இருக்கும், அப்படியே வழிச்சு வாரிக்கிட்டு வந்திருக்கும், யார்கிட்டையும் பேசாது, தயிர் சாதம் தான் எடுத்துகிட்டு வரும், எல்லாம் பண்ணும், நல்ல பிள்ளையாக இருக்கும். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ அப்படி கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிறது தான் என்னவா இருக்குப்பா, ரொம்ப அர்த்த காலையாக இருக்குது இல்லையா? எல்லா வேலையும் செய்யும், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிடும். நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இன்றைய காலம் அப்படி இருக்குங்க. யாரு நல்லவன், யாரு நல்ல திறமைசாலி, யாரு படிக்கிறவன், யாரு திறமைசாலின்னு யாரு சொல்லுகிறானோ அவன் முன்னாடி சொல்லப்பட்ட இலக்கண மாதிரிலாம் இல்லை. இவன் எல்லாரும் பண்ற வேலை எல்லாம் அவனும் பண்றான், அதே சமயத்தில் அவனோட வேலையிலையும் பர்ஃபெக்டா இருக்கான். விளக்கு புரியுதுங்களா? அது மாதிரி தான் நம்ம இருக்கணும். இங்கே வந்தோமா, எல்லாத்தையும் படித்தோமா, செஞ்சுக்கிட்டோமா, ஜாலியாக இருந்தோமா, எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சுக்கிறோம். ஆனால் என்ன பண்ணணும், நிச்சயமா படிக்கணும். சரிதானே? அதில் ரொம்ப முக்கியம். அதனால தான் கேள்வி ஏன் விடை வர மாட்டேது, சொல்கிறதுக்கு ஏன் பதில் வர மாட்டேது. 15 நாள் கழிச்சு கிளாஸ் போட்டிருக்காரு. கிளாஸ் போனால் நல்லாயிருக்கும், ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வெளி தொந்தரவு இல்லாமல் இங்கே உட்காந்துட்டு போகிறத நான் சொல்கிறேன். வெளி சிந்தனைகள் இல்லாமல் இங்கே வந்தாமா, சாமி சார்ந்த ஒரு சிந்தனை, ஒரு விஷயம், இதெல்லாம் நமக்கு ஒரு அந்த நல்ல மனநிலை தானே. ஸோ அதற்காகவே நம்ம வந்துட்டு போயிடுறாங்க, நம்ம ஆயிடக்கூடாது. இது உள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம பயன்படுத்தணும், அதை கற்றுக்கணும், அது ரொம்ப முக்கியம். கிளாஸுக்கு வரலன்னு தான் சார் கேட்குறாரு, அதனால போயிடுவோம் அப்படின்னு வந்ததுக்கு வர கேள்வி கேட்குறாரு. அதனால சரி, அப்போ இப்போ அடுத்தது தொழிலை பற்றி பேசுகிறார். சாமி தொழில் செய்கிறாரே, அதனால் அவருக்கு பாதிப்பு உண்டா? 5 தொழில் செய்கிறார், 5 தொழில் கரெக்டானு சொன்னீங்களே. அவர் 3 தொழில் செஞ்சார், 3 தொழிலுக்கு அப்புறம் அருள் தொழில் செய்கிறார், அப்புறம் இது மறைத்தல் தொழில் செய்கிறார், அடுத்து அருள் தொழில் செய்கிறான்னு சொல்லுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கள் வீட்டில் பசுக்கள்லாம் இருக்குது, பசுவோடைய கொட்டில் சுத்தம் பண்ணணும். ஒன்று அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்போ கிளம்பி நான் இங்கே வந்துருக்கிற மாதிரி போய் சுத்தம் பண்ணலாமா? சுத்தம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், வீட்டில் எது நான் அதுக்குன்னு ஏதாச்சும் பழைய ட்ரெஸ் ஏதாச்சும் அதை போட்டுக்கிட்டு சட்டக்கட்டெலாம் இல்லாமல் கையில் விளக்க மாதிரி அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சுத்தம் பண்ணி தூய்மை பண்ணி செய்வேன். அடுத்து இங்கே வந்து உட்காந்துருக்கேன், அதுதானேண்ணா. அதனால் அப்படியே கட்டக்கட்டெலாம் போடாமல் ஒரு இது மட்டும் ஒரு கால் சட்டையை போட்டுக்கிட்டு கையில் விளக்க பார்த்து வச்சு உட்காந்துட முடியும், வந்து உட்கார முடியாது. சார் ஒருத்தர் டாக்டராக இருக்கார், அவர் ரொம்ப யங்காக, அவர் 10வது படிக்கும்போது வீட்டில் வறுமையினால கொத்தனார் வேலைக்கு போனார். அவர் கொத்தனார் வேலையும் தெரியும், இப்போ போய் MBBS இருக்கார். அவர் கொத்தனார் வேலையும் தெரியும். இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது, அதனால் அவரே கொஞ்சம் சிமெண்ட் வாங்கி பூசி முடிச்சிட்டார். கொத்தனார் வேலை செஞ்சார். கொத்தனார் வேலை செய்யும்போது கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டெஸ்கோப்லாம், ஏன்னா டாக்டர் தானே அவர், அதனால் ஸ்டெஸ்கோப்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு உட்காந்து செய்வாரா? இல்லை. அப்போ அந்த தொழிலுக்கு ஏற்ப மாறுகிறது, உடை மாறுறது உங்களுக்கு உதாரணம். தொழிலுக்கு ஏற்ப கரெக்டாக என்ன பண்ணுவான், மாறுவான். விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? செய்யும் தொழிலுக்கு ஏற்ப கரெக்டாக என்ன பண்ணுவான், மாற்றத்துக்கு உட்படுவான். 10 நாள் தொடர்ந்து ஒரு மாதம் தொடர்ந்து கொத்தனார் வேலைக்கு போயிட்டுருக்கான் ஒருத்தன்.
நான் டாக்டராக இருந்தேன். இப்போ எனக்கு ஏசி ரூம் தான், காரில் தான் வருவேன், காரில் தான் உட்காந்துருப்பேன், வெளியில் உள்ளே வந்து ஏசி ரூமில் உட்காந்துருப்பேன், பார்த்து இப்படி எடுத்து கொடுத்துட்டு பார்த்துட்டு எப்படி எழுதி கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. திடீர்னு எல்லாம் உங்கள் வாழ்க்கை ஸ்டைலே மாறிட்டு மண்ணு வெட்டி கொட்டுற வேலைக்கு போகணுன்னு சொல்லி ஆகிப்போச்சு எனக்கு. இப்போ ஒரு 2 மாதம் போனான். கொத்தனார் டாக்டராக இருந்தவன் எப்படி பூ மாறி இருந்தான் அதே மாதிரி இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? ஆளே மாறிடுவான், இழைச்சி போயிடுவான், கருத்து போயிடுவான், கலர் மாறி போயிடும். அப்போது தொழிலுக்கு ஏற்ப ஆளுடைய தன்மை என்ன ஆகும்? கர்த்தாவுடைய தன்மை மாறிடும். அப்போது உன்னுடைய தெய்வம் 5 தொழில் செய்கிறது என்று சொல்கிறாயே, அப்போ 5 தொழிலாலே உன் தெய்வத்துக்கு மாற்றம் உண்டா என்று ஒரு கேள்வி வருகிறது. அவன் அவள் அதில் 3 சொன்னோம் இல்லையா, அது மாதிரி 5 தொழில் செய்கிறாரே, 5 தொழில் செய்கிறதுனால உன் சாமி மாற்றத்தை அடைகிறாரா? மாற்றத்தை அடைகிறார் என்றால் அவர் கர்த்தான்னு ஒத்துக்கொள்ள முடியாது இன்னும் கேள்வி வருது. அதுக்கு தான் அடுத்த பாட்டு சொல்கிறார்கள். கந்த மலர் அயன் படைக்கும் உலகம் எல்லாம் கண்ணன் அழித்திடும் எவை அவை என் கடவுள் தானே அந்த முறை அழித்திடுவன் ஆதலாலே அயன் அறியும் அவனது அதிகாரத்து வந்த முறை தன் தொழிலே மண்ணு விப்பன் எல்லாம் வருவிப்பன் விகாரங்கள் மறுவான் வானின் முந்திரவி எதிர்முளரி அளவுறும் ஒன்று அலர்வான் முகையாம் ஒன்று அலரும் முறையினாலே என்று சொல்லுகிறார். இந்த பாட்டு ஏற்கனவே பல தரங்களில் வகுப்புல பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? பல முறை இந்த பாட்டை வகுப்புல பார்த்துருக்கோம். என்ன சொல்லுகிறார்? கந்தமலர் அயன் உலகத்தை படைக்கிறார். அவர் பிரம்மா, அவர் தான் உலகத்துக்கு படைத்தல் கர்த்தா, ஆக்கல் கர்த்தான்னு. அதுனா கந்தமலர் வாசனை மிகுந்த பூ, தாமரை பூல உட்கார்ந்துருக்கார். அதனால உலகமெல்லாம் கண்ணன் அழித்திடும். கண்ணன் திருமால், இந்த இடத்துல அவருடைய அவதார பெயரை சொல்லி ஆக்கி வச்சிருக்கார். அவை எம் கடவுள் தானே அந்த முறை அழித்திடுவன் அதனாலே. யார் அழிப்பார்னாரு? ருத்ரர் அழிப்பார். சார் அங்க வந்து பிரம்மான்னு குறிச்சாரு, இங்க வந்து கண்ணன்னு குறிச்சாரு, இங்க மட்டும் ஏன் சார் என் கடவுள்னு சொல்றாரு? எப்படி சிவபெருமான்? எப்படி சிவபெருமானாங்க? சிவபெருமான் தான், ரைட், வெரி குட். எப்படி என் கடவுள் தானே? ஆமா, சங்காரகர்த்தா. சங்காரகர்த்தா, சங்காரகர்த்தா தான் நமக்கு கடவுள்னு சொல்ல வேணாமா? அந்த அவை என் கடவுள் தானே அந்த முறை அழித்திடுவன்னா அழிக்கக்கூடியவர் சங்காரகர்த்தா. அவர் கர்த்தா அளவுல அவருக்கு பேரன். அதான் என் கடவுள் சிவன் தான். இங்க என் கடவுள்னு ஏன் பயன்படுத்தணும்னு நான் கேட்கறாங்கண்ணா. இங்க 3 தொழிலை பத்தி பேசுறாங்க. 3 தொழிலை பேசும் பொழுது கந்தமலர்னு ஒரு கடவுளை தனி பேரா சொல்றாங்க, கண்ணன்னு ஒரு கடவுளோட பேரை தனியா சொல்றாரு. அப்ப இங்கேயும் கடவுள் பேரை தனியா சொல்லிட்டு போயிடலாம் தானே? என் கடவுள்னு ஏன் தனித்து உரிமையோட சொல்லணும்? அப்போ அங்க இருக்கக்கூடிய கர்த்தா தான் எனக்கு கடவுள்னு அர்த்தமாகுது. அதை தானே நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். அப்போ நான் அது மட்டும் ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாட்டுக்கு என்ன அர்த்தம் அதை பார்க்கணும். என் கடவுள்னு ஏன் தனித்து சொல்றாரு? அந்த இடத்துல சங்கார கர்த்தா தான் நமக்கு கடவுளுங்கிறத பதிவு பண்றாரு அந்த இடத்துல. ஏன்னா அவர் தான் அந்த முறை அழிக்கிறார். சங்கார கர்த்தாவாகிய முதல், அதான் தோற்றிய திதியை ஒடுங்கிய வளர்த்து உள்ளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர்ங்கிறது. அதனால அவை என் கடவுள் தானே அந்த முறை அழித்திடுவன் அதனாலே அயனறியும் அவனது அதிகாரத்து. அதனால அயனும் அறியும் அவனோட அதிகாரத்துக்கு கீழ் இருக்கிறவங்க தான் பந்த முறை தன் தொழிலே மன்னுவிப்பன். அதனால இங்க அந்த என் கடவுள்னு சொல்லப்பட ஸ்ரீகண்ட உருத்திர பரமேஸ்வரருடைய தொழிலாகத்தான் அயனும் அறியும் செய்கிறார்கள். அதிகாரத்து வந்த முறை தன் தொழிலே மன்னுவிப்பன் எல்லாம் வருவிப்பன். எல்லாவற்றையும் திரும்ப யார் பண்ணுவா? அவர் தான். சங்கார காலத்தை தான் உண்டு பண்ணணும். அதனால அவர் அறிவிக்கிறார். அதனால விகாரங்கள் மறுவான். அதனால அவர் எந்த மாற்றத்துக்கு இப்ப சொன்னோம் இல்லையா, கர்த்தா ஆனவன் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய கர்த்தா மாற்றத்துக்கு உட்படுவான். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு? விகாரங்கள் மறுவான். விகாரம் என்ன சொன்னா? மாறுதல். வெரி குட். அப்போ விகாரங்கள் மறுவான்னா மாற்றத்தை அடைய மாட்டார். புரியுதுங்களா? அப்போ மாற்றத்தை அடைய மாட்டார். எப்படி சார்? இதுக்காக உதாரணம் இருக்கா சார்னா, வானத்துல சூரியன் வந்தாதான் தாமரை பூ பூக்கும். இங்க வானத்துல சூரியன் வந்தாதான் தாமரை பூ பூப்பார். சூரியன் போயிட்டாருன்னா என்ன பண்ணுவார்? திரும்ப ஈவினிங்
அதனால் ஒரு பகல் மலர். இரவு மலர் யார்? அல்லிப்பூ. வெரி குட். அல்லி சந்திரன் வந்தால் தான் பூக்கும். சந்திரன் போயிட்டாருன்னா மூடிக்கு வரவர். அதனால் இந்த சூரியன் வந்துட்டார் அப்படிங்கிறதுனால இப்போ கீழே காரியம் நடக்குதா நடக்கலையா? இப்போது இந்த சூரியனுடைய கதிர்களை பயன்படுத்தி தான் இந்த பூ இன்னைக்கு பூத்துருக்கு. அதனால் சூரியனுடைய சக்தி கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. சூரியனில் மாற்றம் ஏற்பட்டுருந்தா அது உண்டா? அவர் வாட்டுக்கு போயிட்டுருக்கார். அவருடைய சன்னதியில் பூ மலர்ந்துருக்கு. ஒரு பூ கூம்பி இருக்கு, ஒரு பூ உதிர்ந்து போச்சு. அதனால் இப்படி பலவிதமான தொழில்கள் அவருடைய சன்னதியில் நடப்பது போல இறைவனுடைய சன்னதியில் எல்லாமே நடக்கும்னார். முந்திரவி எதிர்முளரி அலர்வரும் ஒன்று அலர்வான் முகையாம் ஒன்று ஒன்று உலரும் முறைமையினாலே தான் முற்று ஓமைன்னு பேர். விகாரங்கள் மறுவான் அப்படின்ட்டாரு. சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? சிவபெருமானோட சன்னதியில் இதெல்லாம் நடக்குங்க, அதனால சிவபெருமான் பாதிப்படையலன்னு சொல்லியிருக்காரு. அங்கே இதில் இல்லை, நேரடியாக என்ன சொன்னார்? சூரியனுடைய சன்னதியில் பூ பூக்கும், பூ கூம்பும், பூ உதிரும்னு சொன்னார். அவ்வளோதான். இதை வைத்துக்கொண்டு நாம என்ன பண்ணுறோம்? சாமியோட சன்னதியில் உலகம் தோன்றி ஒடுங்கி மறையும்னு சொல்லுகிறோம். சரிதானே? இதுதான் முற்று ஓமை. முற்று ஓமை. முற்றுமே ஓமையாக மட்டும்தான் இருக்கு பாருங்க. எப்படி ஏதாவது திருக்குறள் இருக்கா? எப்போதும் திருக்குறள் பயன்படுத்தும் இது மாதிரி. இப்போ ஒரு கடல் ஓடும் நாவாயும் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்துன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. கடலோடா கால்வல் நெடுந்தேர். தேர் இருக்க எவ்வளோ பெரிய சுக்கரம் இருக்கு, நல்ல பெரிய கால் தரையில் உட்காந்துருக்கு. அதை கொண்டு போய் கடலில் விட்டா ஓடுமா? நல்ல பெரிய கால் இருக்கு, ஓட வேண்டியதானே? ஓடாது. கடலில் ஓடக்கூடிய நாவாய் கப்பலை கொண்டு போய் தரையில் விட்டா ஓடாது. இதுதான் திருக்குறள். விளக்கம் புரியுதுங்களா? இதில் ஒன்றுமே வேற ஒன்றும் சொல்ல. அவர் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோட நாவாயும் ஓடா நிலத்துனார். அவ்வளோதான். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இப்போ அதுதான் குரல்ல இருக்க. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு நான் உங்களுக்கு இதெல்லாம் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? இதுல இருந்து உங்களுக்கு என்ன கருத்து புரியுது? வெரி குட். அவங்க இடத்துல தான் அவங்களுக்கு மதிப்பு. அவங்கள இடத்துல தான் அவங்களுக்கு மதிப்பு. சரிதானே? நான் டாக்டர் சார், நான் பெரியாள் அப்படி சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் வேலை நடக்கிற இடத்துல நின்றுக்கிட்டு நான் டாக்டர்னா அவனை நீ டாக்டர் தான் உரமே உட்காரு அப்படின்றான். அவ்வளோதான் இல்லையா? என்ஜினியர் இருந்தாக்கிட்டு நான் பெரியாள் என்ஜினியர்னாக்க ஆப்ரேஷன் தேட்டரில் பண்ணால் என்ஜினியர்னா என்ன பண்ண முடியும்? உள்ளே விட மாட்டான் முதல்ல இல்லையா? அதனால் அவன் இடத்துல தான் அவனுக்கு மதிப்பு. சரிதானே? அப்போது கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோட நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்ற பொழுது எப்படி அது முற்றுமே ஓமையாக மட்டும் நின்றதோ அதே போல் இந்த இடத்துல முந்திரவி எதிர்முளரி அலர்வரும் ஒன்று அலர்வான் முகையாம் ஒன்று ஒன்று உலரும் முறைமையினாலே அதை மட்டும் தான் சொன்னார். சாமியோட சன்னதியை சூரியன் சன்னதியாகவும் உயிர்களுடைய தோற்றம் இருப்பு சங்காரத்தை தாமரை பூவுக்கும் ஒப்புமையாக காட்டல பாட்டில். நேரடியாக என்னத்தை மட்டும் தான் சொல்லியிருக்காரு? பூவையும் சூரியனை மட்டும் தான் சொன்னார். ஓமை மட்டும் தான் காமிச்சிருக்கார். அதுக்கு எது உருவகங்கிறத காமிக்கல. அதனால அது வெறும் முற்று ஓமை. அதுலேருந்து நாம தான் பொருள் கொண்டு வரோம். விளக்கம் புரியுதுங்களா? டீ உண்டா? உண்டு. தேநீர் குடிச்சிட்டு வாங்க போய்ப்பான்.